ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஒர்க்கு சேம் ப்ளவுஸ் சரியா? ஒரு மெரூன் கலர் ப்ளவுஸில் 2 பிரைடலுக்கான ப்ளவுஸ் தான் சரியா? ஓகேயா? நீங்கள் பார்த்துக்கோங்க. நார்மல் நீடில் தான் தச்சிருக்கேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மாதிரியே இருக்கும் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு. இல்லை எனக்கு ஆரி ஒர்க்கில் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எங்களோட ஆன்லைன் ஆரி கிளாஸில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். 499 ரூபாய்க்கு ஃபுல் கோர்ஸுமே சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். சர்டிஃபிகேட் தேவையுள்ளவங்களுக்கு சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்குறோம். மெட்டீரியல் தேவைன்னா மெட்டீரியல் நாங்கள் கொரியர் பண்ணுறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் ரேட் வைஸ் வேறு நான் போட்டிருக்கேன். எவ்வளோ ரூபாய் நான் வாங்கினேன், எவ்வளோ ரூபாய்க்கு மெட்டீரியல் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது கூட. ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்துக்கோங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும் சரியா? ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2 ப்ளவுஸையுமே நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ 2மே சேம் கலரில் பட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் நம்ம பண்ண போகிறோம். மெட்டீரியல் ஏதேசம் ஒன்றே மாதிரி தான் வரும், ஆனால் ஒர்க்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இது வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் பொண்ணோட அக்காவுக்கும் அந்த பொண்ணுக்கும் சரியா? நான் இது பண்ணுறப்ப நைட்டு அச்சுக்குட்டி தூங்கவே இல்லை. ஏன்னா பாருங்கள், டைமு 12:42 ஏதோ ஆச்சு நைட்டு. இது வந்து ஆல்ரெடியே 1 வீக் முன்னாடியே நான் கேட்டிருந்தேன், 2 நாளைக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னு. நான் கரெக்டாக சொல்லலை. நேற்றைக்கு தான் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, அக்கா இன்றைக்கி தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு. ஸோ நேற்றைக்கு அவங்க 10:30 போல் சொல்லியிருந்தாங்க. உடனே நான் தூக்கத்தில் எழும்பி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏதேசம் இன்றைக்கி ஒரு 12 போல் மார்னிங் கொடுத்துருந்தேன். சர்ச்சுக்கு எதுவும் போகலை. ஸோ நம்மளோட லைஃப் இப்படி தான். அர்ஜென்ட்டுன்னு சொன்னால் எப்படியாவது நம்ம தச்சு கொடுத்துடணும். ஏன்னா அவங்களோட ஃபங்க்ஷனுக்கானது. ஆனால் ஒழுங்காக ப்ராப்பராக சொல்லலை, அதுதான் ஒரு கஷ்டம். தென் இதில் வந்து ஜரி போட்டு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து மிஷினில். இந்த ஜரி பார்த்திங்கன்னா 0.5 mm திக்னஸ் இருக்கிற ஒரு ஜரி சரி. ஆல்ரெடி நான் கொஞ்சம் சுற்றி வச்சுருந்தேன். இந்த அச்சுக்குட்டி தான் எடுத்து கீழேயும் போட்டிருந்தாங்க. ஸோ கேட்டு எப்படியோ தேடி பிடிச்சி எடுத்தாச்சு. இந்த ஜரிக்கு மேட்சிங்காக மிஷினில் என்ன த்ரெட் போடணும்னா நார்மல் மிஷின் த்ரெட்டு, ஆனால் மேட்ச் ஆகிற மாதிரி எல்லோ கலர் இல்லை கோல்டு கலர் எடுத்துக்கோங்க சரி. அவ்வளோ நம்ம பார்த்தா போதும். கொஞ்சம் பயமாக இருந்து வெளியே பார்த்துருந்தேன், எத்தி ஏதோ நடமாடுற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அது அவ்வளோந்தான். நம்மளோட ஒர்க்கை நம்ம கரெக்டாக உண்மையாட்டும் நேர்மையாட்டும் செஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா நல்ல ஒரு இடத்துக்கு போகலாம். 2 ப்ளவுஸுக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சேர்த்து தான் இந்த ஜரியை போட்டிருந்தேன். அது கோல்டன் கலரில் தான் அந்த ப்ளவுஸில் குட்டி குட்டி புட்டாஸ் ஜரி இருந்து. ஸோ ஜரியை தான் சுற்றி எடுத்திருந்தேன். இந்த ஜரி தேவைன்னா நான் இந்த வீடியோலேயே டேக் பண்ணியிருக்கேன், தேவைன்னா வாங்கிக்கோங்க. இல்லை என்கிட்ட நீங்கள் கொரியர் பண்ணி கேட்குறது இருந்தால் நானும் கொரியர் பண்ணி தரேன். கையால் தான் சுற்றியிருக்கேன். நீங்கள் எந்த மிஷினோட பாபின்லேயும் நீங்கள் இது மாதிரி சுற்றி பாபின் கேஸில் போட்டு இது மாதிரி நீங்கள் த்ரெட்டை இழுக்கிறப்போ லூஸாக வரணும். எனக்கு லூஸாக வரல. ஸோ நான் என்ன செய்யணும், அதில் சின்னதாக ஒரு குட்டியோட ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணினேன். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போது மிஷினில் போட்டதுக்கப்புறமா பேக் சைடில் இருக்க த்ரெட்டை இது மாதிரி மேலே எடுக்கணும். எடுத்துகிட்டு ரஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச் வந்து சுருக்கங்கள் எல்லாம் எதுவும் இல்லாமல் வந்துன்னா நம்ம ப்ராப்பராக தைச்சோம். சப்போஸ் உங்களுக்கு சுருக்கம் வந்துன்னா அந்த பாபின் கேஸில் இருக்க அந்த சின்ன ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க சரியா? த்ரெட்டு டைட்டாக வந்தால் தான் அந்த சுருக்கம் இருக்கும். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் தான் தைக்கிறோம். கைக்கு ஓரத்துக்கும் கழுத்துக்கு ஓரத்துக்கும் லைனிங் கிளாத்தில் தான் தைக்கணும். மெயின் ஃபேப்ரிக்கில் தைக்கக்கூடாது சரியா? லைனிங் கிளாத்தில் தைக்கும்போது அடியில் இருக்க அந்த பாபின் கேஸில் இருக்க த்ரெட் நமக்கு அழகாக எம்ப்ராய்டரி மாதிரி வரும் சரியா? பார்க்குறதுக்கு இது சுகர் பீடு ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு லுக்கு. எந்த ஜரி உங்களுக்கு ப்ளவுஸில் இருக்குதோ அந்த ஜரிக்கு நீங்கள் மேட்சிங்காக இது மாதிரி த்ரெட் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் சரியா? இது கோல்டு இருக்குது. ஸோ நான் கோல்டு இருந்தனால கோல்டன் கலரில் ஜரி யூஸ் பண்ணேன். 2 வாட்டி ஸ்டிச் பண்ணேன். இந்த 2 வாட்டி ஸ்டிச் பண்ணுறப்போ ஒருக்கா நீங்கள் ஸ்டிச் பண்ண அதே த்ரெட்டுக்கு மேலே தான் அடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். எல்லோ கலரில் ஒரு த்ரெட்டு தெரியுது, அதுக்கு பக்கத்துலேயே தான் அதுக்கு மேலே கூடி ஸ்டிச் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அழகாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். கழுத்துக்கும் அதே மாதிரி தான், கழுத்துக்கும் ஓரத்துக்கு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்குறதுக்கு நம்ம சுகர் பீடு கொடுப்போம் ஆரி ஒர்க்கில் ஒரு லைனு. தென் என்ன செய்வோம்னா 3 லைனுக்கிட்ட செயின் ஸ்டிச் கொடுப்போம். அந்த ஒரு ஃபினிஷிங் இதில் கிடைக்கும் சரியா? ஆரி ஒர்க் என்னால் படிக்க முடியலை, வெளியே போய் எனக்கு படிக்க முடியலை, இல்லை காசு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்ககிட்ட இருக்க பெடல் மிஷின் ஆகட்டும், இது மாதிரி ஜாக் மிஷின் எந்த மிஷினில் வேணாலும் லோ பட்ஜெட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கஸ்டமருக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். பார்த்தீங்களா? இதுக்கு திக்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கிறப்போ சுகர் பீடு ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த த்ரெட்டு கிடைக்கலன்னா நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஜரி யூஸ் பண்ணியும் ஸ்டிச் பண்ணலாம். 15 ரூபாய்க்கு ஒரு சின்ன குட்டியோண்டு கட்டையில் த்ரெட்டு கிடைக்கும். அந்த த்ரெட்டை நம்ம பிடிச்சி இழுத்தா
பொட்டி வரும் கையில். சரி, அந்த அளவுக்கு தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல ஒல்லியாக இருக்கும். அவ்வளவு ஸ்ட்ராங் இருக்காது அந்த த்ரெட்டு. ஸோ அந்த த்ரெட்டை டபுள் ஸ்ட்ராண்டாக நீங்கள் பாபினில் சுற்றி கூட யூஸ் பண்ணலாம். ஓகேயா? உங்களுக்கு ஐடியாஸ் நான் தாரேன், நீங்கள் தச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த நம்பர் தான் என்னோடய நம்பர். இப்போ கழுத்துக்கு ஃபுல்லாக 2 ப்ளவுஸுக்கும் சேமாக தான் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன். இதோட பட்ஜெட் நான் வந்து வீடியோ எண்டில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் தேவைன்னா சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸில் நான் இது மாதிரி ஒர்க் பண்ணி தரணுன்னாலும் எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கலாம். சரியா? நிறைய வந்து இது மாதிரி பழைய ப்ளவுஸுக்கு தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவசரமாக ஒரு மேரேஜ் வீட்டுக்கு இதுக்கு அது போகிறப்போ நீங்கள் போட்டுட்டு போவீங்க, அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணலையேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க அனுப்பித்தாங்க. நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுமே இந்த அச்சுக்குட்டி இப்படி தான் பண்ணுவாங்க, தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடைகளை எல்லாம் தாண்டி தான் நைட்டு நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நமக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு தைக்கணும், ஏதாவது ஒன்றில் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக அந்த தடைகளை தாண்டி நமக்கு வரலாம். நிறைய பேர் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு ஆள் இருப்பாங்க, வேலை செய்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க, இருந்தாலுமே நம்ம தைக்க மாட்டோம். மிஷின் இருக்கும், ஸ்டிச்சிங் தெரியும், இருந்தாலுமே அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துருப்போம். ஸோ அப்படி இல்லாமல் நீங்களே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் தனியாக இருக்கும் நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஒர்க்கை. சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக நான் 2 பீட் அண்டு சுகர் பீட் எடுத்திருந்தேன். 2 பீடும் கோல்டன் கலர், சுகர் பீடும் கோல்டன் கலர் தான். சப்போஸ் உங்களுக்கு காப்பர் இல்லை சில்வர் கலர்னால் நீங்கள் ஜரி ப்ளவுஸில் சாரியில் இருக்குன்னா நீங்கள் அதுக்கு வந்து 2 பீடும் சுகர் பீடெல்லாம் நீங்கள் சில்வர் ஆர் காப்பர் கலரில் எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ நார்மல் நீடில் 11ஆம் நம்பர் தான் எடுத்திருக்கேன். இந்த 11ஆம் நம்பர் ஊசி உங்களுக்கு கடைகளில் கிடைக்கலன்னா நீங்கள் இது மாதிரி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டி கூட நீங்கள் கேட்கலாம். இது மாதிரி நல்ல ஒல்லியாக கொஞ்சம் நீளமாக இருக்க ஊசி எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தாங்க சுகர் பீடு தைக்கிற ஊசி இல்லை 2 பீடு தைக்கிற ஊசி அப்படின்னு கேட்டு வாங்குங்க. சரியா? 10ஆம் நம்பர் ஊசி உண்டு. 10ஆம் நம்பர் ஊசியில் ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும். சரியா? ஸோ நான் இப்போது 11ஆம் நம்பர் தான் சொன்னேன், அதனால் கடையில் 11ஆம் நம்பர் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் நான் இப்படி சொன்னது. தென் 11ஆம் நம்பர் ஊசியில் உங்களுக்கு த்ரெட்டே போகலைன்னு கம்ப்ளைண்ட் வந்திருந்து பார்த்தீங்களா, நான் டபுள் ஸ்டாண்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ போகும். இல்லைன்னா நூல் கோக்குற ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒன்று இருக்கும் தானே, அது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. சரியா? 5 ரூபாய் 10 ரூபாய் இருக்கும், ஒரு சின்ன ஒரு மிஷின் இருக்கும், அது வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது நான் நீடில் பேக் சைட்லேருந்து மேலே எடுத்தாச்சு. த்ரெட்டு வந்து ப்ளவுஸோட கலரில் தான் எடுக்கணும் எப்போவுமே. இப்போது அழகாக ஒரு 2 பீட் ஒரு சுகர் பீட் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 பீடு கோத்தேன், அதுக்கப்புறமா சுகர் பீட். இப்போ இது மாதிரி சரிச்சு வச்சு ஸ்டிச் பண்ணணும். சரியா? ஸ்ட்ரைட்டாக தைக்கக்கூடாது, கொஞ்சம் சரிவு வாக்கில் ஸ்டிச் பண்ணணும். பேக் சைடு கொண்டு போயிட்டு அதுக்கு நேரே மேலே நம்ம எங்கே பேக் சைடு கொண்டு போனோமோ அதுக்கு பக்கத்துலேயே மேலே நீடில் மேலே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு 2 பீட் அண்ட் ஒரு சுகர் பீட் எடுத்து நீடில் வச்சு பாருங்கள். சரியா? கரெக்டாக உங்களுக்கு அளவு வி ஷேப்புக்கு வச்சுட்டு திரும்பவும் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த சைடில் நம்ம த்ரெட்டு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் தெரியுமா, அதுக்கு பக்கத்தில் தான் வரணும், அதுக்கு மேலே தொடக்கூடாது பீட்ஸ் வந்து, அதுக்கு பக்கத்தில். அப்போ பார்க்குறதுக்கு என்ன எப்படி இருக்கும்னா, ஒன்று நீங்கள் செயின் ஸ்டிச் போட்ட மாதிரி இருக்கும், ஆரி ஒர்க்கில் செயின் ஸ்டிச் போட்ட மாதிரி இருக்கும், இல்லை சுகர் பீடு தைச்ச மாதிரி இருக்கும். நான் நிறைய பேர்கிட்ட இந்த ஒர்க்கு தான் தச்சு கொடுத்துருக்கேன், சொல்லியிருக்கேன். தச்சுட்டு எல்லாருமே சொன்னது அழகாக இருக்காக்கா, எல்லாருமே கேட்டாங்க ஆரி ஒர்க்கா அப்படின்னு தான். டெய்லர்ஸாக இருக்கிறவங்க நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்து 200 வாங்குறீங்கன்னா, இது மாதிரி ஒரு குட்டி குட்டியாக ஒரு புட்டாஸ் எல்லாம் போட்டு அப்படி அழகாக தைச்சி கொடுத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஒரு 600 500 வாங்கலாம். சரியா? இந்த வில்லேஜ் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆரி ஒர்க் பற்றி அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது. அதுவும் மட்டும் இல்லை, அப்படி நாலேஜ் இருந்தால் கூட அவங்களுக்கு அதிக காசு கொடுத்து தைக்கிறதுக்கு ஒரு மடியாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் இது மாதிரி குட்டி குட்டி ஒர்க் ஒரு 200 300 அந்த ரேஞ்சில் கொடுத்தீங்கன்னா அவங்க பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. சரியா? அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 2 பீட் ஒரு சுகர் பீடு போட்டு தான் எல்லா ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் தானே தைச்சிருக்கேன். 2 ப்ளவுஸுக்கும் சேம் பேட்டர்ன் தான் பாருங்கள். இது வந்து லாங் ஸ்லீவ். சரியா? கல்யாண பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பொண்ணுக்கு லாங் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க 3/4. அவங்களோட அக்காவுக்கு வந்து குட்டி ஸ்லீவ். 2 பேருக்கும் சேம் பேட்டர்ன் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இது குட்டி கை பார்த்தீங்களா, இதே மாதிரி தான். ஸோ 2க்கும் சேம் மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ கண்ணை மூடிட்டு தூங்கி தான் ஒரு 2:30 போல் முடிச்சிருந்தேன். இந்த 2 ப்ளவுஸுக்கும் இந்த குட்டி குட்டியாக பீட்ஸ் ஒர்க்காக முடிச்சிருந்தேன். இவ்வளோ முடிச்சுட்டு மார்னிங் அதுக்கப்புறமா ஒரு 7 o'clock போல் எழும்பியிருந்து பேலன்ஸ் ஒர்க்காக செஞ்சுருந்தேன். கைக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணணுமோ அந்த அளவை நான் மார்க் பண்ணி எடுத்திருந்தேன். சரி, அந்த அளவு மட்டும் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பாருங்கள், ஆரி ஒர்க்கில் நம்ம அப்படி தானே தைப்போம். ஸோ அளவு ப்ளவுஸ் இருக்குன்னு தானே, உங்களுக்கு ஒரு 8 இன்ச்சோ 4 இன்ச்சோ அப்படி இருக்குன்னு தானே, அந்த அளவுக்கு நீங்கள் அளவு மார்க் பண்ணிட்டு வேணும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு. கழுத்துக்கு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சேம் பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஒர்க்கு, இதுக்கு அடுத்த ஒர்க்கு தான் ஹைலைட்டு. ஸோ அது அடுத்த ஒர்க்கை நம்ம பண்ணுறதுக்காக
கட் பீட் எடுத்திருந்தோம். அதுவும் கோல்டன் கலரில் தான் கட் பீடும் எடுத்திருந்தோம். அடுத்து வந்து பேலும் எடுத்திருந்தோம். சரியா? கட் பீட் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. நீங்கள் கடைகளில் வாங்குறப்போ கொஞ்சம் கூட பெருசாக வாங்கிக்கோங்க. ஆனால் நல்ல ஷைனிங் இருந்துச்சு. இப்போ நான் இந்த பீட்ஸ் வச்சுருக்கிறதுக்காக தட்டி வைக்கிறதுக்காக ஒரு பேக் வச்சுருக்கேன். இந்த பேகும் நம்மக்கிட்ட சேலுக்கு இருக்குது. தேவையான நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை இந்த வீடியோலேயும் நான் டேக் பண்ணுறேன். அது கூட நீங்கள் பார்த்து வாங்கலாம். இப்போது ஒரு இதில் நான் வந்து குட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் தான் தட்டி வச்சுருக்கேன். 3mm பேல் தான் எடுத்திருந்தேன். அதுதான் நல்லா இருக்கும். சரி, அடுத்த ப்ளவுஸுக்கு நான் 4mm யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ குழப்பிக்காதீங்க. 3mm பேல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஒர்க்கு சூஸ் பண்ணுறவங்க அப்படியே இந்த ஒர்க்குக்கான பீட்ஸை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கடைகளில் வாங்கலாம். இப்போ 2 கட் பீட் அண்ட் ஒரு பேல் எடுத்திருந்தேன். 3mm பேல் எடுத்திருந்தேன். அப்படி அதுவும் நம்ம சரிச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 சைடும் வி ஷேப்புக்கு சரிச்சு ஸ்டிச் பண்ணணும். நீடில் பேக் சைடு கொண்டு போயிட்டு திரும்ப அதே இடத்துல தான் மேலே எடுத்திருந்தேன். திரும்பவும் 2 கட் பீட் அண்ட் ஒரு பேல் எடுத்திருந்தேன். எடுத்து இதே மாதிரி திரும்பவும் வி ஷேப்புக்கு விரித்து ஸ்டிச் பண்ணணும். பேக் சைடு கொண்டு போயிட்டு திரும்பவும் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல தான் மேலே எடுத்துக்கோங்க. இப்போது 3 கட் பீட், ஃபஸ்ட்டு 2 சைடுக்கு 2 கட் பீட் ஒரு பேல் எடுத்திருந்தேன். இனிமேல் வந்து 3 கட் பீட் அண்ட் ஒரு பேல் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக நம்ம கொஞ்சம் மேலே தூக்கி வரும். ஸோ அது பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைன்னா இது மாதிரி சுருங்கி இருக்கும். அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வந்தால் தான் இந்த ஒர்க்கு நல்லா இருக்கும். சரியா? ஸோ நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி தச்சு பாருங்கள். அழகாக இருக்கும். நிறைய பேர் எனக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு நாளும் என்னோடய ஒர்க்கை பார்த்து. ஸோ அழகாக இருக்குது, எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அதை விட அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஒரு 4mm சைஸ் பால் பீடும், அது கோல்டு கலர் தான் எடுத்திருந்தேன். நீங்கள் ஒயிட்டு கூட யூஸ் பண்ணலாம். தென் ஒரு சுகர் பீட் எடுத்து அடுத்ததுக்கு வந்து ஸ்டிச் பண்ணேன். அடுத்த 6 ஆக்கில் ஸ்டிச் பண்ணினேன். இது வேணும்னா நீங்கள் அதே புட்டாஸையும் கண்டினியூ பண்ணலாம். எனக்கு டைமு கிடையாது. ரெண்டாவது நிறைய பீட்ஸ் அதுக்கு தேவைப்படும். பேல் வந்து எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் வந்து நான் ஹைலைட் பண்ணுறதுக்காக இது மாதிரி எடுத்தேன். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஒயிட் வந்து ஸ்டிச் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக இதே 2 கட் பீட் அண்ட் ஒரு பேல் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். சரியா? இது மாதிரி விரித்து ஃபஸ்ட்டு 2 சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பவும் சென்டருக்கு 3 கட் பீட் அண்ட் ஒரு பேல் வச்சு ஸ்டிச் பண்ணினேன். ஃபுல்லாகவே இப்படி தான் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஆல்ரெடி என்கிட்ட ஸ்டிச்சிங்க்கு வந்த ஆரி ஒர்க்குக்கு வந்த ஒரு பிள்ளை சூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண ஒர்க்கு. சரியா? அதை ஃபாலோ பண்ணி தான் நான் ஆல்ரெடியே இதே மாதிரி ஒரு ஒர்க் போட்டிருந்தேன். அது ஃபுல் கோல்டன் கலருக்கு. ஆனால் கோல்டன் கலர் வரப்போ நம்ம ஃபுல்லாகவே இதே மாதிரி பேல் போட்டு ஸ்டிச் பண்ணால் தான் நல்லா இருக்கும். புட்டாஸ் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு இந்த ஒர்க்கு. அதுவும் மெரூன் கலரு. மெரூன் கலரில் நம்ம என்ன ஒரு மைல்டான ஒரு ஒர்க்கு பண்ணாலுமே ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இது வேறு ஒர்க்கு அழகாக இருந்துச்சு. ஸோ ஒரு பிரைடுக்கு அவங்க மேரேஜுக்கு ஸ்டிச் பண்ணுறக்கூடிய ஒரு ஒர்க்கு தான் இது. என்கேஜ்மெண்ட்டுக்கு நீட்டாக பக்காவாக பண்ணியிருந்தோம். ஆனால் அவங்க ஹேங்கிங் கேட்டிருந்தாங்க. ஹேங்கிங்ஸ் வந்து லாஸ்ட் டைம் நைட்டில் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க நாளைக்கு வேணும்னு. அதனால் எனக்கு ஹேங்கிங்ஸ் கிடைக்கல. என்கிட்ட எந்த ஒரு ஹேங்கிங்ஸும் இல்லை. இப்போ நான் ஹேங்கிங்ஸ் கூட போடுறது இல்லாதனால இல்லை கையில். அதனால் ஹேங்கிங்ஸ் போட்டிருந்தா இன்னும் ஒரு 250 ரூபா சேர்த்து வாங்கியிருக்கலாம். ஒர்க்கிங் சார்ஜும் மெட்டீரியல் சார்ஜும் ஆகிட்டு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே இப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஒரு புட்டா வந்து 3mm பேல் வச்சு ஒர்க் பண்ணால் அடுத்தது பால் பீட் வச்சு ஒர்க் பண்ணியிருந்தேன். பாருங்கள் அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இது நிறைய நேரம் எடுத்து இந்த ப்ளவுஸுக்கு 1000 ரூபா தான் வாங்கியிருந்தேன். ஆனால் இதுக்கு வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 1 ஹவர் ஆகும்னா நான் 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரூபாய் சார்ஜ் பண்ணணும்? ஸோ அதை கால்குலேட் பண்ணப்போ அதிகமாக வாங்கியிருக்கணும். இருந்தாலும் எனக்கு அப்படி வாங்க தோணலை. இது என்னோடய சர்ச்சில் உள்ள பிள்ளைக்கான ப்ளவுஸு. ஸோ அவங்கள ஃபேஸில் தான் பார்க்கணும் திரும்பவும். ஸோ அதிகமாக நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தேன். நிறைய நேரம் ஒர்க் பண்ணியிருந்தேன் தூக்கம் மெனக்கெட்டு. தென் பார்த்திங்கன்னா குட்டி புட்டாஸ் 3 புட்டாஸ் தான் கொடுத்துருந்தேன். எங்கே கஜேன்னு பண்ண வேண்டாம்னு நினச்சிருந்தேன். அதுக்கும் 2 கட் பீட் ஒரு பேல் எடுத்து ஃபஸ்ட்டு விரித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் சைடு நீடில் கொண்டு போயிட்டு அதே இடத்துல தான் மேலே எடுத்திருக்கேன். நான் சொல்கிறது புரியாட்டுக்கு கூட பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கனால நம்ம தமிழ் சிலவங்களுக்கு புரியாது. அதுக்கப்புறமா சென்டரில் நீடில் மேலே எடுத்துகிட்டு 3 கட் பீட் அண்டு ஒரு பேல் எடுத்து திரும்ப அடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நம்ம அங்கே ஸ்டிச் பண்ணால் அதே பேட்டர்னில் தான். தென் பேக் சைடு எண்டு நாட்டு போடணும். இங்கேருந்து அங்கே த்ரெட்டை இழுத்து கொண்டு போகாதீங்க. ஏன்னா நம்ம கை உள்ளாடி போடுறப்போ நம்ம கையிலே வந்து நூல் சிக்கிடும். அதனால தான் எண்டு நாட்டு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து அடுத்த இடத்துல 3 தான் பண்ணினேன். ஆனால் 5 கொடுத்துருக்கலாம். எனக்கு அதுக்கான டைம் இல்லை. அவசரமாக தைச்சிட்டு இருந்தேன். இந்த புட்டாஸ் தைக்கிறப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆகிருந்து. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அக்காளுக்கு பண்ணணும். அதுவும் அவசரமாக எப்படியோ நான் ஒப்பேற்றிக்கிட்டேன். பாருங்கள் இப்போ கழுத்துக்கும் கைக்கும் எல்லாத்துக்கும் அந்த ஒர்க்கை முடிச்சாச்சு. இது செகண்ட் ப்ளவுஸ், அவங்களோட சிஸ்டரோட ப்ளவுஸு.
இதுக்கு வந்து நான் 4mm சைஸ் பேல் எடுத்துருந்தேன், அதுக்கு 3mm சைஸ், ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. ஆனால் இந்த ஒர்க்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சடனாக பண்ணுறதுக்கு இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஒர்க்குமே ஹைலைட்டாக தான் இருந்துச்சு. தென் பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா இடையிடையாக 4mm பால் பீடு ஸ்டிச் பண்ணேன். இதில் எல்லாமே 4mm சைஸும் சுகர் பீடு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு பால் பீடு வந்து 4mm சைஸில் ஒயிட்டு ஸ்டிச் பண்ணேன். அதுக்கப்புறமா கோல்டு பால் பீடு, தென் ஒரு சுகர் பீடு, இப்படி மாறி 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 தான் ஸ்டிச் பண்ணணும். மாற்றி ஸ்டிச் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற டைமில் ஒரு ஒயிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து கோல்டுக்கு பதிலாக திரும்ப ஒயிட்டே ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதை தயவு செய்து மாற்றிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா நான் நிறைய வாட்டி இது மாதிரி மறந்து தூக்கம் இதுலேயும் மறந்து ஸ்டிச் பண்ணேன். அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் தியாகங்கள் செய்து தான் ஆகணும். எல்லா விஷயத்துலையுமே அப்படி தான். என்ன ஒர்க் பண்ணாலும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமத்தோடய நம்ம பண்ணினா கரெக்டாக நம்ம பண்ணலாம். சரியா? க்ரியேட்டிவிட்டி ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே நான் அவ்வளோவெல்லாம் படிக்க மாட்டேன், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இருந்தாலும் நான் பண்ணுறத கொஞ்சம் எஃபெக்டிவாக அடுத்தவங்க திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரி பண்ணுவேன். ஒரு சின்னதாக ஒரு டாட் வச்சு எழுதுறதுக்கும் பேராகிராஃப் எழுதுறதுக்கும் டிஃப்ரெண்ட் உண்டு தானே. அந்த கேட்டகரியில் உள்ள ஆள் தான் நான் மேக்கப் பண்ணி தான் எழுதுவேன். அதே மாதிரி தான் இதுலேயும் எல்லாரும் மாதிரியும் 100ல் ஒரு ஆளாக இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். 100ஓட 100ஆக இருக்காமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆளாக இருக்கணும், தெரியணும் அப்படின்னு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தச்சாச்சு. கைக்கு வந்து கரெக்ட் அளவு எடுத்து தான் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ணுறப்போ உள்ளே தானே போகும், சும்மா எதுக்கு எங்குமே ஒர்க் பண்ணணும். இதுலேயும் 3 புட்டாஸ் தான். ஏன்னா நானும் என்னோட சிஸ்டரும் ஒரு துணி எடுத்து வச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்கும், உனக்கு அப்படி தச்சிருக்கு இப்படி தச்சிருக்கு நாங்கள் பண்டு நேரமே குற்றம் சொல்லியிருக்கோம். ஸோ இனியிപ്പോൾ அவங்களுக்கு அதில் ஒரு மனஸ்தாபம் வரண்டான்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் 3 புட்டாஸ் தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு 4mm பால் பீட் அண்ட் ஒரு சுகர் பீட் போட்டு ரெண்டுமே வி ஷேப், இந்த ஃபுல்லாகவே வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி இந்த பேட்டர்னில் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். சென்டருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒயிட் பேல் யூஸ் பண்ணியிருந்தேன். 4mm பால் பீட் அண்ட் ஒரு சுகர் பீட் ஒயிட்டில் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பாருங்கள் இதுவும் அழகாக தான் இருக்குது. இது அந்த டைம் எனக்கு தோணும் அடிபொலியான ஒரு புட்டாஸ் தான். இது வரைக்கும் இந்த மாதிரி புட்டாஸ் நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ பேக் சைடு எண்டு நாட்டு போட்டிருந்தேன், நீட்டி எடுக்கக்கூடாது புட்டாஸுக்கு. ஸோ இதை கட் பண்ணிவிட்டு அடுத்த புட்டாஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஏன் நான் இப்படி கொடுத்தேன்னா, ஏன்னா நம்ம கைக்கு ஒயிட்டும் கோல்டும் மிக்ஸ் பண்ணி தானே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இப்படி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். சென்டருக்கு வந்து திரும்பவும் பால் பீட் அண்டு சுகர் பீட் போட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. அழகாக இருந்துச்சு. இந்த ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 ருபீஸுக்கிட்ட பீட்ஸு செலவாகியிருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா 800 ரூபா வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட இதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 250 ருபீஸுக்கு அப்புறமா நான் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸுக்கிட்ட அது ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ 800 ரூபா வாங்கினேன். அந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா நான் 1000 ருபீஸ் வாங்கியிருந்தேன். அதுலேயும் ஒரு 50 ருபீஸுக்கு மேலே தான் ஸ்டிச் மெட்டீரியலுக்கு செலவாயிருக்கும். பேலன்ஸ் வந்து நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதுக்காக வாங்கினது. தென் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது தான் தெரியும் அந்த சைடு நான் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறது. அழகாக ஃபினிஷிங் பார்த்திங்களா அழகாக வந்திருக்கு. யாரும் நம்ப மாட்டாங்க இது ஆரி ஒர்க் இல்லைன்னு. கண்டிப்பாக ஆரி ஒர்க்குன்னு தான் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம தச்சிருக்கோம். நிறைய பேர் வந்து நான் பண்ணுற ஒர்க்கை அப்படியே பண்ணுறாங்க, ஆனால் அந்த ஃபினிஷிங் வரல. எனக்கு அவங்கள்ட்ட சொல்லதுக்கும் முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க ட்ரை பண்ணியிருக்கதா, அவங்கள மனசு வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு. இருந்தாலும் சிலவங்கள்ட்ட சொல்கிறது உண்டு. ஸோ பக்காவாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறப்போ உங்களை யாரும் முகம் சுளிக்க மாட்டாங்க. நான் ஆரி ஒர்க்கு தெரியாமல் நார்மல் நீடில் போடுறேன்னு சொன்னதுனால தான் நான் ஆரி ஒர்க்லேயும் கலக்கிட்டு இருக்கேன், அந்த ஆரி ஒர்க்கை காப்பி பண்ணி இதையும் நான் கலக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளை ஒரு மாதிரி குத்தி காட்டி பேசுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும். உங்களுக்கு எதுவுமே செய்யண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி இருந்தீங்கன்னா உங்களை வெறுப்பேற்றி பேசுகிறவங்கள நினச்சி பார்த்துங்க. உங்களை கடுப்பேற்றி உங்களை மட்டம் தட்டி பேசுவாங்க தெரியுமா, அவங்கள நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக லைஃப்பில் ஏதாவது இவங்களுக்கு முன்னாடி சாதிக்கணும்னு தோணும். நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் உங்களோட பிளஸ்ஸிங்கோட. ஸோ ஃபைனலி மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவை. எங்களோட ஆன்லைன் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 499 ரூபாய்க்கு அழகாக ஆரி ஒர்க்கில் நீங்களும் இது மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம். வீடியோ இஷ்டப்படா லைக் செய்ய மறக்கிறது. தேங்க்யூ.